பொதுவாக தமிழ்நாடு மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிகச்சிறந்த பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. முந்தின நாள் சிஎஸ் ஒரு மீட்டிங் இதுக்காக போட்டு ஃபாலோயிங் பாயிண்ட் ஷுட் பி ஃபாலோட் பை ஆல் தி மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜுமே இதை ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காரு. ஏசிஎஸ் அண்ட் சிஎஸ் மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த பாயிண்ட்டை பூரா நான் இப்போ சொல்கிறேன். எல்லா காலேஜுமே ஒரு காலேஜில் செக்யூரிட்டியை கூட்டணும். 1, 2 சிசிடிவி கேமரா, ஒரு என்எம்சியில் 25 கேமராங்கிறத இன்னும் கூட்டி நிறைய கேமரா போட்டோம்னா பாதுகாப்பு செக்யூரிட்டி அண்டு சேஃப்டி அதிகமாக இருக்கும். அவுட் போஸ்ட்டில் உள்ள போலீஸை கூட்டணும். இப்போ 9 போலீஸ் இருக்காங்க ஒரு அவுட் போஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் இருக்காங்க, அந்த 9 பேரை கூட்டணும். அது 1, 3 பாயிண்ட்டு. அடுத்து 4வது பாயிண்ட் என்னென்னா, போலீஸ் கூட நல்ல கோஆர்டினேஷனோட அந்த சேஃப்டி மெஷர்ஸை கொண்டு போகணும். டிஜிபி சார் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு கம்பைன்டு எஃபோர்ட்டாக பாதுகாப்பான ஒரு இதை ஒரு சூழ்நிலையை மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. முக்கியமாக அந்த தாய் வார்டு, அதான் ஒரு ஹாஸ்பிட்டல் 2 கண்ணு என்னென்னா தாய் வார்டும் அந்த டெலிவரி வார்டும். அந்த வார்டில் செக்யூரிட்டி, அங்கு தான் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த 2 வார்டுக்குமே செக்யூரிட்டியை கூட்டுறோம். இப்போதைக்கு செக்யூரிட்டி 2990, எல்லா 36 மெடிக்கல் காலேஜ் தான் 2990 செக்யூரிட்டி இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கூட்டுறதுனால நிச்சயமாக நம்ம ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு சேஃப்டியாகவும் பண்ண முடியும். நிச்சயமாக மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும். முதல்ல விடுதிகளுக்கு அந்தந்த வார்டன் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட்ஸ் போகிறப்ப 24x7 என்ற கணக்கில் எந்த நேரமும் நைட்டு 2 மணி கூட ரவுண்ட்ஸ் போகணும். அவங்க ரவுண்ட்ஸ் போகிறப்ப தான் அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த இன்மேட்ஸுக்கும் நம்மளை ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்காங்கங்கிற ஒரு பாதுகாப்பான தன்மை இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு போலீஸோட உதவியோட, அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட உதவியோட நிச்சயமாக அந்த கமிட்டி அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர சொல்லிடுறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவுட் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவுட் போஸ்ட்டுக்கு வர சொல்லுங்கள். அதுக்காக தான் அவுட் போஸ்ட்டோட அந்த போலீஸ் இப்போதைக்கு அங்கே மட்டும் எம்எல்சி கேஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அவங்கள ரவுண்ட்ஸ் போக சொல்லி, ஐபி கேஸுக்கும் ரவுண்ட்ஸ் போக சொல்லி, அந்த வார்டிலேருந்து எப்படி டாக்டர்ஸ் போகிறாங்களோ நைட்டு, அதே மாதிரி நைட் டியூட்டியில் அவங்க ரவுண்ட்ஸ் போகணும். அப்போ தான் அந்த பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். உதவி என்ற செயலி இருக்கிறது. அதனுடைய உதவியை நம்ம நாடுறோம். அவங்களுடைய ஹெல்ப்பு, இது எல்லாமே சேஃப்டிங்கிறத போலீஸோட ஹெல்ப்போடு தான் நம்ம பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி, அந்த டீன் கோஆர்டினேட் பண்ணி அந்த சேஃப்டி மெஷர்ஸ், செக்யூரிட்டி மெஷர்ஸ், அந்த பாதுகாப்பான மெஷரை எடுக்கணும். அதே மாதிரி சிசிடிவியை 1 வீக்கில் போட சொல்லியிருக்கணும் என்ஷூர். அதே மாதிரி எங்கெங்கே இருட்டாக இருக்கோ அதை பூரா லைட்டிங் கரெக்டாக பார்க்க சொல்லியிருக்கோம். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஏரியாவுமே மெடிக்கல் காலேஜில் இருட்டாக இருக்கக்கூடாது. இருட்டாக இருக்கிறப்ப அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடும். அதனால் அங்கே லைட்டு ஒர்க் பண்ணுதா, எத்தனை லைட் இருக்குது, அந்த வார்டில் எத்தனை லைட் இருக்குது, அந்த லைட்டை போடுறதுக்குரிய இது அதிகமான லைட்டை போடுறதுக்குரிய ஒரு வசதிகள் நீங்கள் பண்ணித்தரணும்.